இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஈரோட்டில் கொலை செய்யப்பட்ட சேலம் கிச்சிபாளையம் பகுதியை சேர்ந்த ஜான் என்பவர் மீது நிலுவையில் உள்ள கொலை வழக்கு சேலம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்கு வருபவர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், அங்கு செய்யப்பட்டு இருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, விவரங்கள்? வணக்கம். சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நீதிமன்றத்திற்கு உள்ளே நுழையும் அனைவரையும் அதே போன்று வாகனத்தையும் நீண்ட சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக நேற்று சேலம் கிச்சிபாளையம் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் இவர் ஈரோடு மாவட்டம் நசீர் பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக தற்போது வரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள 2 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இந்த பிரபல ரவுடி ஜான் தொடர்புள்ள நெப்போலியன் என்ற நபரை ஜான் கொலை செய்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக இன்று சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக இந்த ஜானுடைய தொடர்புடையவர்கள் இந்த வழக்குக்காக நீதிமன்றத்திற்கு வர உள்ளனர். இங்கு எந்தவித அசம்பாதமும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக அதிக அளவிலான குவிக்கப்பட்டு இந்த வாகனங்கள் ஏதோ ஆயுதங்கள் ஏதாவது எடுத்து வரப்படுகிறதா அல்லது சமூக விரோத செயல்படுத்தி ஏதாவது கொண்டு வருகிறதா என்பதை சோதிக்கும் விதமாக அனைத்து வாகனங்களையும் அதே போன்று உள்ளே வரக்கூடிய நபர்களையும் முழுமையாக சோதனைக்கு பிறகு நீதிமன்ற வளாகத்துக்குள் அனுமதிக்கின்றனர். தற்போது ஜான் கொலை வழக்கு மற்றும் இந்த நெப்போலியன் கொலை வழக்குக்கு ஜான் தொடர்புடைய வழக்கு என்பதால் இந்த நீதிமன்றத்தில் அதிக அளவிலான காவல்துறை குவிக்கப்பட்டு அனைவரையும் சோதனைக்கு பின்பு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.